அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 25 முதல் 29 அந்த பகுதி முழுவதும் வாசிப்போம். சங்கீதம் 118 25 முதல் 29. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் நாம் உலகம் முழுக்க இயேசு உலகத்தில் பவனியாக எருசலேமுக்கு செல்கிற நாளாக இதை கொண்டாடுறோம். அதனால இந்த பாடல்கள் அதை நினைவு கூறுவதற்காக, ஏன்னா வருடந்தோறும் நாம் நினைவு கூர்ந்து கர்த்தர் உலகத்திற்கு வந்திருக்கிறார், God has come down here அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நாம் தினந்தோறும் நாம் நினைவு கூறுவதாக இருக்க வேண்டும். பண்டிகை நாட்களிலுமே அதை மிகவும் அதிகமாக நினைவு கூறுவதாக நாம் இருக்க வேண்டும். இப்போ அந்த பாடல் பாடி நம்ம மோசனா பாடுவோம். அதில் திரும்பவும் முதலாவது சரணத்தையும் மூன்றாவது சரணத்தையும் பாடலாம். முன்னும் பின்னும் சாலை நகர் அதையும் பாடுவோம். பாவம் அதை போக்கும் அதை பாடுவோம். பாடுவோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலன் பாடினோம். முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலன் பாடினோம். அன்று போல என்றும் நானும் மண்வாயுவை பாடுவோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. பாவமதை போக்கவும் என் பாவியை கைதூக்கவும். பாவமதை போக்கவும் என் பாவியை கைதூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. அல்லேலூயா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கைதூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். அதாவது ஒரு விஷயம் நான் யோசிச்சு தியானம் பண்றது என்னன்னா, இந்த உலகத்துல மீக்னஸ், அதாவது சாந்தமுள்ள குணம் என்னன்னா, நிறைய பேருல எப்படின்னா, நம்ம மற்றவர்களுக்கு ஒரு அதிக கடத்தையும் இது மகிமையும் கொடுக்கறது தான் ஒரு சாந்தமுள்ள குணம். அது சரிதான். ஆனாலும் இப்போ ஒரு சத்தியம் என்ற ஒரு காரியம் இருக்குது இல்லையா, சத்தியத்தின்படி இதுதான் நடக்க வேண்டும் என்பது. அப்போ இயேசு என்ன செய்தார் என்றால், அவர் சாந்தமுள்ளவர், ரொம்ப சாந்தமுள்ளவராக இருந்தாலுமே அவர் தான் யூதருக்கு ராஜாவாக வந்திருக்கிறார். He is the king of the Jews. அப்போ அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றுகிறதாக இருக்க வேண்டும். So he has to come to Jerusalem in this way. அதாவது இயேசு எல்லாரும் போற்றி பாடும் பொழுது அங்க இருந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ், பரிசேயர்கள் அவர்களாக என்ன தாங்கன்னா, எதுக்கு இவங்க இப்படி பாடுறாங்க, நீங்க ஏன் உங்களை உயர்த்தி கொள்ளுகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இயேசு நீங்க சாந்தமா நீங்க இதெல்லாம் நிறுத்துங்க, இப்படிலாம் ரொம்ப பண்ணாதீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஆனா இயேசு சொல்றாரு, இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் படி நிறைவேறணும். 2 வசனங்கள் சங்கீதத்திலே சொல்றாரு, பாடகர் வாயினால துதி உண்டு பண்ணணும்னு சொன்னாரு. இன்னொரு வசனம் சக்கரையால பார்க்கிறோம், அதாவது அந்த மரியின் மேல வருகிற இயேசு என்று பார்க்கிறோம். ஸோ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். அப்பொழுதும் அந்த சாந்தமுள்ள இயேசு என்ன செய்கிறாருன்னா,
சத்தியத்தின்படி தன்னை மகிமைப்படுத்தும் பொழுது, தன்னை போற்றும் பொழுது அதை அங்கீகரிக்கிறதாக இருக்கிறார். ஸோ we are called to worship Jesus. அதாவது இயேசு பிதாவோட சிறியவர் தான், அது இயேசுவே சொல்லியிருக்கிறார். நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம், ஆனால் பிதா இன்னும் பெரியவர் சொல்லியிருக்கிறார். ஆகிலும் இயேசு என்ன செய்கிறார் என்றால், துதி கன மகிமையெல்லாம் செலுத்தும் பொழுது அவர் அதை பெற்றுக் கொள்கிறார் இருக்கிறார். அவர் வந்து பிதாவுக்கு சமமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அதே தான் அவர் என்ன செய்கிறார், நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். நாமும் வந்து இயேசுவை போல உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும், ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகிலும் அதை நாம் கொள்ளையாடின பொருளாக எண்ணக்கூடாது என்று அவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது, ஏன்னா எல்லாருக்குமே வந்து உலக மக்கள் அனைவருக்குமே தேவன் தேவையா இருக்குது, பார்த்தீங்களா? அதை வந்து நாம் வந்துட்டு அவர்களுக்கு ஒரு சுவிசேஷமாக எப்பொழுதும் அறிவிக்கிறதாக இருக்க வேண்டும். We must always be accepting them into Jesus. அதாவது அவர்களுக்கு முழுமையான சத்தியம் அறியாமல் இருக்கலாம். ஆகிலும் அவர்களுக்காக நாம் இந்த நாட்களிலே, இந்த பண்டிகை நாட்களிலே அவர்களையும் வாழ்த்துக்களால் இருக்க வேண்டும். இன்றைக்கு எங்கள் தேவன் வந்துட்டு இந்த நாளிலே பவனி வந்தார். இது வந்து சத்தியமாக வேதத்தில் இருக்குது. இது நடந்தது, 2000 வருஷம் முன்னாடி நடந்தது காரியங்கள். அதனால நாங்கள் இந்த பண்டிகை நாள் கொண்டாடுகிறோம். அதனால நாம் வந்து அவர்களோட பேசும்பொழுது உருவாடப்படுவோம். ஒரு மகிழ்ச்சியாக அவர்களை என்ன சொல்றது, we must interact with them. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாடல் பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இன்னார் வரையிலே உன்னதராய் செய்த, இன்னார் வரையிலே உன்னதராய் செய்த எல்லா நன்மைகள் யாவும் மறவாதே. என்னாலுமே
வந்துட்டு அதுக்காக தான் பாடினேன். என்னன்னா நாம் கிறிஸ்துவலாக இருந்தாலும் இந்த சபைக்கு ஒன்று கூடி தேச தியானிகளாக இருக்கிறோம். வெளியில் இருக்கிறவர்களுக்கும் அவர்களுக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று இருக்கு, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை ஒன்று இருக்கு. ஏன்னா அவர்களும் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் தாங்களே வாழ வேண்டும் என்று வாழ்கிறதில்லை. அவர்களும் வந்து சில வேளைகளே மற்றவர்களுக்காக சிலத்தை இழக்கிறதாகவும் அவர்களுக்காக சாக்ரிஃபைஸ் செய்யறதாகவும் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கும் என்ன செய்யப்படுதுன்னா திரும்ப கொடுக்கப்படுது. இது வந்து நம்ம ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், யூதன் என்று சொல்லுகிறவன் வெளிப்படையாக யூதனாக இல்லாமல் அவன் எப்படி இருக்கிறான்னா இதய உள்ளத்தில் யூதனானவனை யூதன் என்று பார்க்கிறோம். அப்போ உடனே ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உடனே பவுல் கேட்கிறாரு, அப்போ கிறிஸ்துவனா இருந்து பிரயோஜனம் இல்லையா? அங்க என்ன இருக்குன்னா வேத நாட்களின் படி யூதன் என்று பிரயோஜனம் இல்லையா இருக்கும், நம்மளுடைய நாட்களின் படி கிறிஸ்தவன் என்று பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு இருக்கும். ஆனா அது பவுல் சொல்ல, இல்லப்பா உங்களுக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப வசனம் என்ன குறிக்குதுன்னா, நாம் எவ்வளவுதான் இடறி போனாலுமே நமக்கு ஒளி இருக்குது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அந்த ஒளி வந்து நம்மளுக்குள்ளேயே எல்லா நேரமும் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. இயேசுவே அந்த ஒளியா இருக்கிறாரு, அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்போ நாம எவ்வளவு இடறி போனாலுமே திரும்பவும் நமக்கு வந்து இதான் வழி அப்படின்னு எடுத்து படித்து இல்லாவிட்டால் படிக்கவும் இல்லாவிட்டால் சபைக்காக சென்று கர்த்தர் அங்கு இருக்கிறார் என்பதில் அந்த வார்த்தைகள் நமக்கு திரும்ப திரும்ப உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ நம்ம எவ்வளவு விலகி போனாலுமே இல்லப்பா கர்த்தர் இருக்கிறாரு, there is a God who loves you, உன்னை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறாரே என்பது நமக்கு திரும்ப திரும்பவும் என்னது நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கதான் வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கிற அதிகமான கிருபை. அல்லேலூயா. நாம் வந்துட்டு மிகப்பெரிய பாக்கியம் பெற்றதாக இருக்கும். அதனால அதாவது புறஜாதிகள் இருக்கும் பொழுது அவர்களும் தேவனை சேவிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து இடறி போயிட்டாங்கன்னா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். அவர்கள் ஒரு பழக்கத்திலேயோ கெட்ட பழக்க கடிமத்தத்தில் மாட்டிக்கொண்டால் வெளியே மீட்டு கொண்டு வர்றது அவர்கள் இயேசு விசுவாசிக்காத வரைக்கும் ரொம்ப கடினமான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அவர்கள் என்றைக்கு அவர்கள் விசுவாசித்து தொடங்குகிறார்களோ, அவர்களுக்கு எப்போ இந்த ஒளி போய் சேர்கிறதோ அன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய கிருபையை பெற்றுக்கொள்ளதாக இருக்காங்க. ஏன்னா நாம் போதிக்கிற சத்தியம் ஒரு புதிய சத்தியம் இல்லை. நாம் என்ன போதிக்கிறோம்னா, அனைவரும் பாவம் செய்து தேவனை அற்றவர்கள் ஆணும். ஆனால் இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் 2வது ஆதாமாக உருவாக்கப்பட்டார். நாம் ஆதாமுடைய ரத்தத்தில் உருவாக்கப்பட்டோம், இயேசு 2வதாக உருவாக்கப்பட்டார். அவர் பூரணமாக உலகத்திலே ஜீவித்தார். தேவன் மாம்சத்தில் வந்து உலகத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து, அது மாத்திரம் இல்லாமல் பிதாவின் சித்தத்தின்படி தம் ஜீவனை ஒப்பு கொடுத்ததினாலே நாம் ரட்சிக்கப்படுவோம். அவரை விசுவாசிக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதுதான் நாம் போதிக்கிறோம். அப்போ இங்க வந்துட்டு நாம் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் செய்த நன்மைகளை திரும்பவும் துதித்துக் கொண்டே இருக்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஓகே, இந்த பாடல் பாடலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்த தேவனை சொல்லி, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்த, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தந்தீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டி உங்களத்தால்
பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் தேவன் முகத்தை தேடுகிறோமோ, எந்த அளவுக்கு அவர் வார்த்தையை தேடுகிறோமோ, கர்த்தருடைய செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நாம் இன்னும் ஒரு இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் இன்னும் ஞானமும் தெளிவும் புத்தியும் உள்ளவர்களாக வாழும். ஆமென். அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
வேதத்துல ஒரு அற்புதமான விஷயத்தை பாடல் இணைந்து பார்க்கலாம். ஏழைகளின் வெல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. இந்த வார்த்தைகள் தான் எப்படின்னா, இயேசு உலகத்திற்கு வந்த பொழுதும் அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, blessed are the poor அப்படின்னு சொன்னார். ஏழைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் rich go unto you rich, அதாவது ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோ, ஏனென்றால் உங்களுக்கு வேண்டிய ஆறுதலை நீங்க பெற்று விட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுலேருந்து என்ன நாம் எக்ஸ்ட்ரா புரிந்து கொள்ளலாம்னா, உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் முக்கியம் அல்ல என்று புரிந்து கொள்வோம். அப்போ என்னன்னா, ஆறுதல், நமக்கு வேண்டிய ஆறுதலை நாம் எங்க தேடுகிறோம்? நாம் உலகத்தின் ஐஸ்வர்யத்தில் தேடினோம் என்றால் அதோட முடிந்து விட்டது. நமக்கு ஆறுதல் வந்து க்ளோஸ். ஓகே, உங்களுக்கு ஆறுதல் உங்களுக்கு எல்லாமே உலகத்தில் வாழ்றதுக்கு அனைத்து பொருளும் உங்களுக்கு இருக்குதா, அதனால உங்களுக்கு நீங்க பூரணமா இருங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவார். இல்லை, எனக்கு இன்னும் ஆறுதல் தேவை, எனக்கு தேவன் தேவை என்று விசுவாசிக்கிறவர்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஆறுதலாக அப்பொழுதுதான் வந்து இயேசு மாறுகிறார். இந்த உலகத்தின் காரிய ஐஸ்வர்யம் மட்டும் இருந்தால் எனக்கு ஆறுதல் போதும் என்று எண்ணினார்கள் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் அவ்வளவுதான், முடிந்தது. ஏன்னால் இயேசு சொன்னாருன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொன்னார். அப்போ உங்க பொக்கிஷம் தேவன் மீது இருந்தது என்றால் அவர் வரும்பொழுதுதான் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அதான் நாம் வந்து விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் இயேசுடைய வருகைக்காக நாம் என்ன பண்ணுகிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம் இன்னும் கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தின் நாடுகள் எல்லாம் இயேசுக்குள்ள வரும். அது நடந்த பின்பு இயேசு வருவார். ஸோ அதுக்காக காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது நாம் தேவன் மேல் மாத்திரமே ஆறுதலை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் நம்மளுக்கு வந்து இயேசுடைய மரணம் எந்த அளவுக்கு நம் பாவங்களை சுத்திகரித்ததோ அதை விட இயேசுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன பெரிய ஆறுதலாக இருக்கு. ஆமென். ரோமர் 5 பார்த்தோம் என்னன்னா, அவருடைய நாம் அவருக்கு எதிரியாக இருக்கும் பொழுது, ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் படிக்கலாம். ரோமர் 5 நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில். ஆமென். 8ஆம் வசனம் படிங்க. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். அடுத்த வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆங்கிலத்தில் அந்த மேன்மை பாராட்டுதல் என்ற வார்த்தைக்கு ஜாய், மகிழ்கிறோம் என்ற வார்த்தை இருக்கு. ஓகே, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் பாவிகளாக விரோதிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்து நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். அவர் ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம். இதற்கெல்லாம் முடித்து 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவருடைய ஜீவன் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ மச் மோர், ஆங்கிலத்தில் மச் மோர், எவ்வளவு அதிகமாக இருக்கிறதுன்னு பாருங்க. 11ஆம் வசனத்தில் அவர் ஜீவன் மூலமாக காக்கப்பட்டது மாத்திரம் இல்லாமல் நாம் அது மூலமாக தேவனோட மகிழ்ச்சியா இருக்கிறோம். தேவன் சொன்னாலே, தேவன் பரிசுத்தர் என்ற வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்மளுடைய ஆவியிலே ஒரு உற்சாகம் வருகிறது என்று பாருங்கள். தேவன் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரா இருங்க. அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வேறு வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது நமக்கு வந்து ஒரு கடினமான பாரமான நுகமாக இல்லாமல் ஒரு ஆவியை நமக்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. அல்லேலூயா. ஸோ அப்பொழுதுதான் நம்ம உலக காரியங்களிலே ஆறுதல் மாத்திரம் பெற்றுக்கொண்டால் என்ற எண்ணங்களை காட்டிலும் உலக காரியங்கள் வேண்டும், அதை காட்டிலும் நாம் தேவன் மீது தான் எனக்கு முழு ஆறுதல் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் கொள்வோமானால் நாம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினாலே
மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஆமென். ஆமென். இந்த பாடல் பாடுவோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
நீர் எங்களுக்கு அப்பா இன்னும் ஆழமாக வெளிப்பட கிருபை தாரும் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.